அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் எஃப்ஐஆர் லீக் ஆனதை தொடர்ந்து பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பத்திரிகையாளர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களை ஒப்படைக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விசாரணையின் போது குடும்ப விவரங்களை ஏன் கேட்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பத்திரிகையாளர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களை ஒப்படைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். தற்போதும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பான முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரத்துல பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விசாரணைக்கு ஒத்துழைக்க பத்திரிகையாளர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கக்கூடிய நீதிபதி பத்திரிகையாளர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். பத்திரிகையாளர்கள் தாக்கல் செய்த வழக்கில் காவல்துறைக்கு நீதிமன்றம் தரமாரியான கேள்வி எழுப்புவது மட்டுமல்லாமல் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட இந்த செல்போன்களை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணையின் போது குடும்ப விவரங்களை ஏன் கேட்க வேண்டும் என்ற ஒரு காரசாரமான கேள்வியையும் சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. முதல் தகவல் அறிக்கையை அப்லோடு செய்தது யார், தற்போது பழிவாங்க நினைக்கக்கூடியவர்கள் யார் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பக்கூடிய நிலையில பத்திரிகையாளர்களை 3 முறை அவர்களுக்கான சம்மன் அனுப்பியதற்கான காரணம் என்ன என்பன போன்ற கேள்வியையும் சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. முதல் தகவல் அறிக்கை கசிந்த வழக்குல பத்திரிகையாளர்களை தவிர வேறு யாரையெல்லாம் இந்த எஸ்ஐடி சிறப்பு குழு விசாரித்திருக்கிறது என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் கோட்டூர்புரம் காவல் ஆய்வாளர்களை விசாரித்தீர்களா, அவருடைய வாக்குமூலம் எங்கே என்ற ஒரு கேள்வியையும் முன்வைத்திருக்கிறது. எனவே இந்த வழக்கு தொடர்பான ஒரு விரிவான உத்தரவை பிறப்பிக்க இருப்பதாக நீதிபதி இளந்திரையன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில பறிமுதல் செய்யப்பட்ட பத்திரிகையாளர்களுடைய செல்போன்களை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கற்பகம்.